நண்பர்களே வணக்கம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அவளை ஏமாத்துறான். ஹீரோயின் இத கண்டுபிடிக்கிறா. ஆனா ஹீரோயினால அவளோட பாய் ஃப்ரெண்டை விட முடியல. அது ஏன்னா இந்த பாய் ஃப்ரெண்டு சம்பவம் எல்லாம் ரொம்ப சூப்பரா செய்வான். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ கூடவே இருக்கிறான். எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், மேட்டர் பண்ணணும் அப்படின்னு இவனும் பிளான் பண்றான். அப்படி படம் ஃபுல்லா சம்பவத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல. நீங்க எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பேரு ஜாஸ்மின். அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பாக்குறா. ஆனா பாய் ஃப்ரெண்டு போனை எடுக்கவே மாட்டான். இவன் ஏன் போன் எடுக்க மாட்டான் அப்படின்னு பாக்குறதுக்காக நேரா அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். ஷாட் மேல ஷாட் போட்டு ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறான். ஹீரோயின் இதை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். ஹீரோயின் இங்க நின்னு பாக்குறத பாய் ஃப்ரெண்டும் பாக்குறான். அவன் செய்யற சம்பவத்தை அப்படியே நடுவிலேயே நிறுத்துறான். செஞ்சிட்டு இருந்த அந்த பொண்ணு பயந்து போய் இந்த வீட்டை விட்டு அப்படியே ஓடி போயிடுறான். ஏன்டா இப்படி பண்ண? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆனா உன் கூட சம்பவத்தை செய்யும் போது நான் ஹாப்பியாவே இல்ல. நம்ம 3 வருஷமா ஒன்னா இருக்கிறதால உன் கூட செய்யும் போது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. உன் கூட செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டுது அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயின் சொல்றா, அதுதான் நீ கேட்கிற எல்லாத்தையும் நான் செய்யறேன்ல, அப்படி இருந்தும் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறியே. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், அதுதான் என் பிரச்சனையே. நான் என்ன கேட்டாலும் நீ உடனே செஞ்சிடுற. அப்படி நீ எல்லாமே பண்றதால அதுல ஒரு த்ரில்லிங்கே இல்ல. எதுவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கும் போதுதான் அது சந்தோஷமா இருக்கும். நான் என்ன கேட்டாலும் நீ உடனே செய்யறதால உன் கூட செய்யும் போது ஒரு மெஷின் கூட செய்யற மாதிரி ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டு அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றான். ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டு அப்படியே உடைஞ்சு போறான். இந்த பாய் ஃப்ரெண்டு ஒரு போட்டோகிராஃபர், மாடலிங் பண்ற பொம்பளைங்களோட போட்டோஸ் எடுக்கிற ஒரு போட்டோகிராஃபர். இவனை பார்த்து இவன் கிட்ட போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பொண்ணு இங்க வந்திருக்கான். இவனும் ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம நல்லா வளைச்சு நிறைய போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. நல்லா களத்துல இறங்கி வெளுன்னு வெளுத்து பட்டைய கலப்பறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் தான் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இவன் கிட்ட தான் வந்து சொல்லுவா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தேம்பி அழுறா. என் கூட செய்யறது ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு என்ன பார்த்து சொல்லிட்டான். நான் என்ன உண்மையாலே அவ்வளவு போரிங்காவா இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்க இவன் சொல்றான், உன்னோட பாய் ஃப்ரெண்டு சொல்றத எல்லாத்தையும் நம்பாத, நீ ஒன்னும் போரிங்கா இல்ல, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கிற அப்படின்னு இவன் சொல்றான். அவன் தான் பிரச்சனை, நீ இல்ல அப்படின்னு இவன் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் என் கிட்ட கேட்ட எல்லாத்தையும் நான் செஞ்சேன், என் கூட பண்ணும்போது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நான் போரிங் அப்படின்னு சொல்றான். நாங்க 2 பேரும் 3 வருஷமா ஒன்னா இருக்கிறோம். ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு இப்ப சொல்றான். நான் இனிமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த ஃப்ரெண்டும் ஒன்னும் சொல்லாம அப்படியே ஹீரோயின் சொல்றத எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல தான் வேலை செய்யறாங்க. அப்படி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அழுவுறத இவன் பாக்குறான். ஏய், எதுக்கு திருப்பி அழுவுற அப்படின்னு கேக்குறான். நேத்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் திரும்பவும் மெசேஜ் பண்ணி பார்த்தேன். ஆனா அவன் எதுவுமே ரிப்ளையே பண்ண மாட்டான். எனக்கு அவன் கூட பேசணும் போல இருக்கு. அவன் கூட பேசி சண்டையெல்லாம் சால்வ் பண்ணி திரும்பவும் நாங்க ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் போன் பண்ணா கூட அவன் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த ஃப்ரெண்ட் சொல்றான், அதுதான் அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான்ல, நீ எதுக்கு திரும்ப அவன் பின்னாடியே போற, அவன் கூட பிரேக்கப் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இவன் சொல்றான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு கூட சம்பவம் செஞ்ச இந்த பொண்ணு இங்க வரா. அது ஏன்னா இந்த பொண்ணும் இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. ஆனா அது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பொண்ணு இந்த ஆபீஸ்ல வேலை செய்யாத டைம்ல மாடலிங் வேலையும் செய்யறா. அப்படி அவளோட மாடலிங் வேலைக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக போன போதுதான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட சந்திச்சா. அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு போன் பண்றான். இவனுக்கு இன்னைக்கு சம்பவம் பண்றதுக்கு யாருமே கிடைக்கல, அதனால போன் பண்றான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியல. நம்ம மேல இருக்கிற அன்புல தான் நமக்கு போன் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறான். நான் உன்னோட வீட்டுக்கு வரேன், அங்க வச்சு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரின்னு சொல்றான். இவங்களுக்கு இடையில இருந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே இவன் கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு ஹீரோயின் சரின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட வீட்டுக்கும் வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம எதுக்காக இங்க வந்தானோ அந்த வேலையை மங்களகரமா ஆரம்பிக்கிறான். ஒரு அனல் பறக்கும் சூப்பர் சம்பவத்தை செய்யறான். ஷாட் மேல ஷாட் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அதுக்கப்புறம் மேட்டர் எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிடுறான். அவன் எதுக்காக வந்தானோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அதுக்கு மேல அவன் இருக்க போறான், அதனால அப்படியே கிளம்பிடுறான். என்னடா இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆகி போறான். அப்போ அவன் இங்க வந்தது நம்ம கூட மேட்டர் பண்றதுக்காக மட்டும்தான். அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டானே, இவனை போய் நான் சின்சியரா லவ் பண்றேனே, என்னடா இது அப்படின்னு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்றான். மறுநாள் இவங்க ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க கூட வேலை செய்யற இந்த பொண்ணும் இவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுறான். அப்படியே பேசி
பேசி மேட்ரு பண்றத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், நான் அவனை சின்சியரா லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு இந்த சீரியஸான லவ், கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல, அதெல்லாம் ரொம்ப போரான வாழ்க்கை, எனக்கு மேட்டர்ல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு, ஒரு மேட்டரை பண்ணோமா அதை மறந்துட்டு அடுத்த சம்பவத்தை செஞ்சோமா அப்படின்னு ஜாலியா போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு சும்மா சீரியஸான லவ், ரிலேஷன்ஷிப், கல்யாணம், குடும்பம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு மேல வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கும். உண்மையான காதல், ஒருத்தனுக்கு ஒருத்தி, கல்யாணம், குடும்பம், டீசென்டான வாழ்க்கை இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா வாழ்ந்து பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீ அந்த வாழ்க்கைய வாழும் போதுதான் உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றது எல்லாமே உனக்கு கேவலமா தான் இருக்கும், ஆனா ஒரு நாள் நான் சொல்றத நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல ஹீரோயினால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே ரொம்ப உண்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தானே நம்ம தேடிட்டு இருக்கோம், பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான். அவன் வந்து அப்படியே கதவை திறந்த உடனே ரூமுக்குள்ள இருந்து வேற ஒரு பொண்ணு வெளியே போறத ஹீரோயின் பாக்குறான். 2 பேரும் ஒரு அருமையான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. என்னடா இதெல்லாம் இப்பெல்லாம் பகல்லே செய்ய ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்க இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உன் கூட செய்யும் போது என்னால ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு தோணும் போது பின்ன நான் என்ன பண்றது, இதோ பாரு நான் திரும்பவும் சொல்றேன், நீ ஆசைப்படுற மாதிரி சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, என்னோட லைஃப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் எடுக்கிற மாதிரியே இல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் வேணும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தானே, ஏதோ புதுசா ஒரு தப்ப கண்டுபிடிச்ச மாதிரி நீ பேசுற, என் கூட வாழறதுக்கு நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டு நீ ஃப்ரீயா போகலாம், நான் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன விட்டுட்டு போயிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயினால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இவன் இல்லாம இவளால வாழவே முடியாது. அதனால என்ன சொல்றானா, சரி ஓகே உனக்கு இது மாதிரி மேட்ரு பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணும் போது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டே சொல்றா. ஹீரோயினால இவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அவளால போகவே முடியல. அதனால வேற வழி இல்லாம எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அப்படி இவன் கூட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் அப்படி போன உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவளோட ஆபீஸ்ல வேலை செய்யற இந்த பொண்ணும் ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. ஹீரோயின் போன உடனே இந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கூப்பிட அவளும் இங்க வந்திருக்கிறா. நல்லா களத்துல இறங்கி தீயா வேலை செஞ்சு பட்டைய கிளப்புறாங்க. ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. மறுநாள் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஆபீஸ்ல சாப்பிட்டு இருக்கும் போது இவளோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல நடந்த விஷயத்த இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். நான் அவன் வீட்டுக்கு போன போது அவனோட வீட்டுல இருந்து வேற ஒரு பொண்ணு இறங்கி நடந்து போறத நான் பார்த்தேன். அவன் என்ன நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அவனை என்னால விட முடியல. 3 வருஷம் நாங்க ஒன்னா இருந்தத என்னால மறக்க முடியல. நான் பண்றது ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் கூட என்னால பிரேக்கப் பண்ணவே முடியல. மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான், உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்துறான். அவன் ஒரு நல்லவனே கிடையாது. அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு வா அப்படின்னு உன்கிட்ட நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஆனா நீ அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. நான் தான் ஒரு கேன பையன் மாதிரி நீ ஒரு தடவை இப்படி வந்து சொல்ற கதைய கேட்டுக்கிட்டே இருக்கிற. உன்ன மாதிரி வெக்கம், மானம், சூடு சொன்ன இல்லாத ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்றான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்க கூட வேலை செய்யற இந்த பொண்ணும் இவங்க கூட வந்து உட்காந்து அவளும் சாப்பிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததால ஹீரோயின் அங்கிருந்து போறா. இப்போ இவனும் இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. சம்பவம் பண்றதுக்காக தான் நம்மள கூப்பிடுறா அப்படின்னு இவனும் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன, 2 பேரும் டைமே வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு அனல் பறக்கும் சம்பவத்தை பண்றாங்க. ஷாட் மேல ஷாட் போட்டு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி அவங்களோட மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிடுறான். பிட்டு படத்தெல்லாம் போட்டு காமிச்சு நல்லா மூடேத்தி சூடேத்தி அவங்களும் ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி இறக்கி நல்லா வெளு வெளுன்னு போட்டு வெளுத்து வாங்குறான். அது மாதிரி ஒரு தரமான சம்பவம். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா போனை எடுத்து கண்டினியூஸா ஹீரோயினுக்கு போன் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா ஹீரோயின் போனை எடுக்கவே மாட்டா. அவளால எப்படி எடுக்க முடியும்? ஒரு அருமையான சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அவளால போனை எப்படி எடுக்க முடியும்? அதனால அப்படியே போனை எடுக்காமலே விட்டுறான். இவனும் விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன் அவ போனை எடுக்க மாட்டா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா கடுப்பாவறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கிறேன். நாங்க சில தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறான். இந்த மெசேஜ படிச்சதும் இவனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அவளை ஏமாத்துற பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணாம திரும்ப திரும்ப அவனையே போய் பாக்குறாளே, என்னடா இந்த பொண்ணுங்க, ஒரு நாய் மாதிரி நான் கூடவே இருக்கிறேன், என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு அந்த மெசேஜை பார்த்து பயங்கரமா கடுப்பா அப்படியே மனசுக்குள்ளே திட்டிக்கிறான். இவனோட பிரச்சனை என்னன்னா இவன் சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவகிட்ட தைரியமா சொல்றதுக்கு
இவனால முடியல. இவன் அவனோட காதல சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அவளை கரெக்ட் பண்ணி எல்லா சம்பவங்களையும் செஞ்சுட்டான். அதுதான் இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனா இவன் ஹீரோயினை ரொம்ப சீரியஸா லவ் பண்றான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கூட ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னு இவன் ஆசைப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஏமாத்துற பாய் ஃப்ரெண்ட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் யோசிக்கும் போது அதை மட்டும் இவனால தாங்கிக்கவே முடியல. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நொந்து போறான். அப்படி விடிய விடிய அருமையான மேட்டர்லாம் முடிஞ்சு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவளால பாய் ஃப்ரெண்ட பார்க்காம இருக்கவே முடியல. திரும்பவும் அவன் கூட நிறைய சம்பவங்களை செய்யணும் அப்படின்னு ரொம்ப வெறியா இருக்கிறா. ஏன்னா நேத்து செஞ்ச மேட்டரு அது மாதிரி ஒரு சம்பவம். கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தலைவர் ஒரு வேற லெவல் சம்பவத்தை செஞ்சிருக்காரு. அவன் செஞ்சதை எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்ததால திரும்பவும் அது மாதிரி ஏதாவது ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதனால என்ன பண்றான்னா போனை எடுத்து பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். பாய் ஃப்ரெண்டும் போனை அட்டென்ட் பண்ணி பேசுறான். ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் கூட வேற ஒரு பொண்ணு இருக்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. போன்ல பேசும்போது அவன் கூட வேற ஒரு பொண்ணோட சவுண்ட ஹீரோயின் கேக்குறா. நேத்து ஃபுல்லா நம்ம கூட சம்பவத்தை செஞ்சுட்டு இப்ப பகல் ஆனதும் வேற ஒரு பொண்ணு கூட செய்யறானே, இவெல்லாம் என்ன மனுஷன்டா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. அவனை ஹீரோயினால விடவும் முடியல, அவனை அப்படியே விடாம இருக்கவும் முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டி அப்படியே தவிக்கிறா. ஏன்னா அவன் கொடுக்கிற சம்பவம் எல்லாம் அது மாதிரி சூப்பர் சம்பவம், வேற யாரும் அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பயந்து ஹீரோயின் அவனை விடாம அப்படியே இருக்கிறா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வரா. நடந்ததை எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றா. இவளுக்கு எப்ப சோகமா இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவா. நைட்டு ஃபுல்லா என் கூட மேட்டர் பண்ணிட்டு காலையில வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அவன் பண்றான். நான் போன் பண்ணும்போது அந்த பொண்ணோட சவுண்ட நான் கிளியரா கேட்டேன். இவெல்லாம் என்ன மனுஷன், இவனெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே புலம்பி அழுகுறா. இந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த கதையை கேட்கறது புதுசே இல்ல. இந்த கதையை இவன் கேட்டு கேட்டு இவனுக்கு அப்படியே சகிச்சு போயிடுச்சு. வேற வழி இல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் சொல்றத எல்லாத்தையும் கேட்கறான். எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றான், அந்த பாய் ஃப்ரெண்டு உன்னை நல்லா ஏமாத்துறான், அவனை நீ நம்பாத அப்படின்னு உன்கிட்ட நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன். நீ திரும்ப திரும்ப அவன் கிட்டயே போற. அப்படி என்னதான் அவன் கிட்ட உனக்கு கிடைக்குது? என் கிட்ட இல்லாதது அப்படி அவன் கிட்ட என்ன இருக்கு? இவ்வளவு அன்பான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்பவுமே உன் கூட இருக்கும் போது நீ எதுக்கு அந்த நாதாரியை தேடி போற? அவன் தான் உன்னை ஏமாத்துறான், உன்னை நல்லா யூஸ் பண்றான் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுது இல்ல? பின்ன எதுக்கு நீ அவனை பார்க்க போற? தப்பு எல்லாமே உன் மேலதான். நீ தான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. நீ இப்படி இருக்கிறதாலதான் அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான். நான் திரும்பவும் சொல்றேன், அவன் உனக்கு வேண்டாம். அவன் கூட பிரேக்கப் பண்ணி அவனை அப்படியே தூக்கி போடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் நல்லா சரக்கடிச்சுக்கிட்டே தான் இதை எல்லாத்தையுமே பேசுறாங்க. அப்படி ரொம்ப நேரமா சரக்கடிச்சு நல்லா மட்டையாயி என்ன பண்றோம்னே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் சம்பவத்தை பண்றாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. விடிய விடிய வெளுன்னு வெளுத்து வாங்குறான். நல்லா களத்துல இறங்கி பட்டைய கிளப்புறான். அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல சந்திக்கிறாங்க. ஹீரோயினால இவன் முகத்தை பார்க்கவே முடியல. அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறான். மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். நேத்து நமக்கு இடையில நடந்தது ஒண்ணுமே இல்ல, நம்ம ஓவரா சரக்கு அடிச்சதால அப்படி ஒரு தப்பு நடந்துடுச்சு, மத்தபடி எதுவும் இல்ல. நேத்து நடந்ததை நீ அப்படியே மறந்துரு, நானும் அதை மறக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். ஆனா என்னால அதை மறக்க முடியாது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். உனக்கு வேணும்னா அது தப்பா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரை அது ஒரு தப்பே கிடையாது. நேத்து நமக்கு இடையில நடந்தது அது ரொம்ப நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம், அது செயற்கையானது கிடையாது, அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதும் கிடையாது, அதுவா நடந்தது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தான் உண்மையாலே மேட் ஃபார் ஈச் அதர். நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருக்கணும். நீ அவன் கூட இருக்க கூடாது. உன்னை ஏமாத்துற அந்த பாய் ஃப்ரெண்ட அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அவனை என்னால அப்படி விட்டுட்டு வர முடியாது. நாங்க ரெண்டு பேரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே உனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நீ இதை சொல்ற. அவன் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் என்ன ஏமாத்துறான் தான், அது எனக்கு தெரியும். ஆனா நாங்க ரெண்டு பேரும் 3 வருஷமா ஒன்னா இருந்ததாலையும் 3 வருஷமா லவ் பண்ணதாலையும் அதை அவ்வளவு ஈஸியா என்னால மறந்துட்டு அவன் கூட பிரேக்கப் பண்ணி வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லி தேம்பி அழுறா. இவனாலையும் ஹீரோயினை புரிஞ்சுக்கவே முடியல. நேத்து ஒரு அருமையான சம்பவத்தை செஞ்சதால இனிமே அந்த பாய் ஃப்ரெண்ட பார்க்க போக மாட்டா, இனிமே எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு இவன் தப்பு கணக்கு போட்டுட்டான். என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது, அதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவை, நீ திரும்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு ஹீரோயின் ஃபைனலா சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆபீஸோட பிரேக் டைமிங்ல இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக வெளியே வராங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இன்னைக்கு சாயந்தரம் நான் உன்னோட வீட்டுக்கு வரேன், நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயின் சொல்றா, இல்லடா இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு சாயந்தரம் வேற ஒரு பிளான் இருக்கு. என்ன பாய் ஃப்ரெண்டு அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், நான் அவனை பாக்குறதுக்காக போறேன், அதனால இன்னைக்கு சாயந்தரம் நான் ஃப்ரீ கிடையாது, நம்ம இன்னொரு நாளைக்கு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். நேத்து பண்ண மாதிரியே ஒரு சம்பவத்தை திரும்பவும் செய்யலாம் அப்படின்னு இவன் ட்ரை பண்ணி பார்க்க, ஆனா இவன் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல.
ஹீரோயினுக்கும் இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு லைட்டா புரியுது. எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அவ அப்படி போன உடனே இவங்க கூட வேலை செய்யற இந்த பொண்ணு இங்க வரா. இவன் கிட்ட வந்து பேசுறா. என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம எங்கேயாவது போய் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு இவ கூப்பிடுறா. ஆனா இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு இந்த பொண்ணு கூட செய்யறதுக்கு இவனுக்கு மூடே இல்ல. ஆனா அதெல்லாம் வெளியே காமிச்சுக்காம, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து கிளம்புறான். இவனுக்கு என்னடா ஆச்சு, திடீர்னு இப்படி விசித்திரமா நடந்துக்கிறான் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஏதோ ஒண்ணு, நீ இல்லனா என்ன, என் கூட பண்றதுக்கு எத்தனை பேரு லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவ போனை எடுத்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றா. இவ அப்படி போன் பண்ண உடனே, இவெல்லாம் நமக்கு எதுக்கு போன் பண்ண போறா, அதுக்குதான் அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறான். நிறைய தடவை இவ கூட சம்பவத்தை செஞ்சதால இவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிளியரா தெரியும். அதனால அவனும் சரின்னு சொல்றான். இந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றான். 5 நிமிஷத்துல அவனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கே போறான். அப்புறம் என்ன, ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம மங்களகரமா எதுக்காக இங்க வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் சூப்பரா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஷாட் மேல ஷாட் அடிச்சு ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறான். நல்லா களத்துல இறங்கி பட்டைய கிளப்பி வெளுத்து வாங்குறான். அவசரத்துல இவங்க கதவை திறந்து போட்டு சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் அப்படியே நடந்து வரா. இவங்க பண்ற மேட்டரை பார்த்து அப்படியே மிரண்டு போறா. எந்த சத்தமும் போடாம அப்படியே அங்க நின்னுகிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாக்குறா. ஹீரோயின் அங்க நின்னு பாக்குறத இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அப்படியே பயந்து போய் செய்யறத நிறுத்திட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஹீரோயினை சாயந்தரம் நம்ம வர சொல்லி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த மறந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்கான். இப்போ ஹீரோயினை பார்க்கும் போதுதான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்றதுன்னு தெரியாம அவனும் அப்படியே பேந்த முழிக்கிறான். ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவனுக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா நான் உன் கூட ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் ஏற்கனவே சொன்னதால அவனுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. செஞ்சிட்டு இருந்த மேட்டரை நடுவுலயே நிறுத்திட்டோமே, இனிமே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். இவனை திட்டுறதா இல்ல இங்கிருந்து போறதா அப்படின்னு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயினும் அப்படியே சில மாதிரி அங்கேயே நிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பண்ற சம்பவத்தை ஹீரோயின் அங்க நின்னு பாக்குறா. அது மாதிரி ஒரு அனல் பறக்கும் சம்பவத்தை அவ பார்த்ததே இல்ல. ஹீரோயின் அங்க நின்னு பாக்குறா அப்படின்னு இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அங்க நின்னுகிட்டு என்ன பண்ற, நீயும் வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலாமா வேணாமான்னு யோசிக்கிறா. இவ இங்க வந்ததே சம்பவம் பண்றதுக்காக தான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்காம அப்படியே வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் அவ இங்க வந்ததுக்கு எந்த யூஸுமே இல்லாம போயிடும் அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறா. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு எழுந்து போய் இது மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன், இன்னைக்குதான் இப்படி அமைஞ்சிருக்கு, தயவு செஞ்சு ஒத்துக்கோ, சூப்பரா இருக்கும், சரின்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இவன் பேசுறத கேட்டு ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன, 3 பேரும் சேர்ந்து ஒரு வேற லெவல் சம்பவத்தை பண்றாங்க. ஹீரோயினோட வாழ்க்கையில அவ இவ்வளவு மஜாவா இருந்ததே இல்ல. அப்படி ஒரு மேட்டரை செஞ்சு பட்டைய கலப்புறாங்க. வெளுன்னு வெளுத்து வாங்குறான். இதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிருந்தா நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறான். அப்படி எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட சந்திச்சு பேசுறா. இவங்க ஆபீஸோட பிரேக் டைமிங்ல வெளியே சாப்பிடறதுக்காக வராங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னன்னா, நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இத கேட்டதும் இந்த ஃப்ரெண்டு பையன் அப்படியே மிரண்டு போறான். என்னடி சொல்ற, என்ன நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுற, இதெல்லாம் எப்படா நடந்தது, குழந்தைக்கு யாரு அப்பா அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் ஒன்னும் கன்ஃபார்மா சொல்லல, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தானே சொன்னேன், எதா இருந்தாலும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உன்கிட்ட கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ பண்றதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் அப்படியே தலையில அடிச்சுக்கிறான். உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்துறான், அவன் நல்லவன் கிடையாது, அவனை பார்க்க போகாத அப்படின்னு நான் எவ்வளவு சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப அவன்கிட்டே போற. அப்படி என்னதான் அவன்கிட்ட இருக்குன்னு தெரியல. இப்ப பாத்தியா, அவன் செஞ்சு வச்ச வேலையை பாத்தியா, குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் ரொம்ப கோவமா சொல்றான். அதுக்கு ஹீரோயின் கேக்குறா, டேய் நீ என்னடா இப்படி பேசுற, இந்த சிச்சுவேஷன்ல நீ எனக்கு ஏதாவது ஆறுதலா பேசுவேன்னு பார்த்தா இப்படி பேசுற நெகட்டிவா, ஏதோ ஒண்ணு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து அவன்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல போறேன், இதெல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே அவ பிளான் பண்ண மாதிரி பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரா. சம்பவம் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறா.
அப்படின்னு இவனும் போய் ரொம்ப சந்தோஷமா கதவை திறந்து கொடுக்குறான். ஹீரோயின் உள்ள வந்து ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவன் கிட்ட ஒண்ணு விடாம சொல்றான். நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே இவன் தலையில யாரோ ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி அப்படியே மிரண்டு போறான். இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு இவன் கேட்க ஹீரோயின் சொல்றா, இது உன்னோட குழந்தை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குடும்பமா வாழலாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே இந்த பாய் ஃப்ரெண்டு அப்படியே காட்டு கத்துறான். என்ன பார்த்தா உனக்கு கேன பையன் மாதிரி தெரியுதா? எனக்கே சாப்பாட்டுக்கு காசு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த போட்டோகிராஃபர் வேலையில எனக்கு காசே கிடைக்க மாட்டுது. இந்த லட்சணத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமா வாழுறது நடக்கவே நடக்காது. அதுக்கெல்லாம் என்கிட்ட டைமும் இல்ல, காசும் இல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டு சொல்றான். அது என்னோட குழந்தைதான்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு இவன் கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கரமா கோபம் வந்து இவனோட முகத்திலேயே அப்படியே பலார்னு அரைஞ்சிட்டு இந்த வீட்டை விட்டு அப்படியே போறா. நீ போனா போயிட்டு போ, இந்த பிரச்சனையே நமக்கு தேவையில்ல அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டும் நினைக்கிறான். இருந்தாலும் இவன் மனசுல லைட்டா குற்ற உணர்வாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்றான். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றான், இப்படிதான் நடக்கும்னு நான் காலையிலேயே சொன்னல, உன்னோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப மோசமானவன், அவனை நம்பாதன்னு நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், நீ தான் கேட்கல. சரி விடு, அவன் போனா போயிட்டு போறான், உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அவனால முடியாதத உனக்கு நான் பண்றேன். நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ அதை மறந்துடாத, உனக்கு எப்பவுமே நான் இருக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நானே அப்பனா இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்றான். இந்த ஃப்ரெண்டோட நல்ல மனசை பார்த்து ஹீரோயின் இன்னும் அப்படியே தேம்பி தேம்பி அழுறா. இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் எதுக்கு அவங்கிட்ட போய் ஏமாந்தேன் அப்படின்னு அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு அழுறா. சரி சரி அழுவாத அப்படின்னு இந்த ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்துறான். மறுநாள் ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குறா. ஆனா அந்த மெஷின்ல எதுவும் சரியா காமிக்கவே மாட்டுது. என்னடா இது அப்படின்னு ஹீரோயின் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறா. அவ டெஸ்ட் எடுத்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றா. இந்த மெஷின்ல எதுவுமே சரியா காமிக்கவே மாட்டுது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பிரெக்னெண்டா இல்லையான்னு சொல்லவே முடியாது, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்றா. இவ என்னடா பேசுறா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அப்பதான் தூங்கி எழுந்திருக்கான். இவன் கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனும் ஏதோ ஒரு கனவு காண்ற மாதிரி இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க போனாலும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுக்கிறா. அது என்னன்னா, அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டோட எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸையும் அப்படியே போன்ல இருந்து டெலீட் பண்றா. அவனோட அட்ரஸ், அவனோட போட்டோ அப்படின்னு அவனோட நினைவுகளை தூண்டுற எல்லாத்தையும் போன்ல இருந்து அப்படியே டெலீட் பண்றா. உயிரே போனாலும் இனிமே அவனை சந்திக்கவே கூடாது, இனிமே அவன் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்னு ஃபைனலா முடிவு பண்றா. இதை எல்லாத்தையுமே மறக்கணும்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போய் வெளியே எங்கேயாவது தங்கணும் அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்றா. என்ன யாருக்குமே தெரியாத ஒரு ஊருக்கு போய் அங்க தங்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் வேலை செய்யற ஆபீஸுக்கு வந்து அவளோட ரெசிக்னேஷன் லெட்டரை ஆபீஸ்ல கொடுக்கறா. கொடுத்துட்டு வெளியே வரும்போது அவளோட ஃப்ரெண்டை சந்திக்கிறா. ஹீரோயின் பிளான் பண்ண எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன், என்ன யாருக்குமே தெரியாத ஒரு வெளியூருக்கு போய் நான் அங்க தங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே கலங்கி போறான், அப்படியே மனசுடைஞ்சு போறான். பாய் ஃப்ரெண்டே இல்லாத ஹீரோயினை கரெக்ட் பண்ணி நிறைய சம்பவம் செய்யலாம் அப்படின்னு இவன் போட்ட கணக்கு எல்லாமே ஹீரோயின் அப்படியே சுக்கு நூறா உடைக்கிறா. ஐயோ எல்லாமே போச்சே, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே சில மாதிரி நிக்கிறான். இவன் அப்படி நிக்கிறத பார்த்து ஹீரோயின் சொல்றா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ரெகுலரா போன் பண்ணுவேன், உனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புவேன், உன் கூட எப்பவுமே பேசுவேன், போன்லயே நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் இந்த ஊருக்கு வருவேன், அப்போ நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயின் அப்படி சந்தோஷமா அங்கிருந்து நடந்து போறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.